அடித்த மழையில் நிலத்துக்கு போகிற வழி முழுக்குமே இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக இந்த சேறு சகதியெல்லாம் தாண்டி இன்றைக்கி நிலத்துக்கு கிளம்பிட்டோம். அடித்த காற்று மழையில் மரவள்ளி கிழங்கு செடி மொத்தமே இந்த மாதிரி சாஞ்சு போயிடுச்சுங்க. அதனால் இது எல்லாத்தையுமே தோண்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவும் சேர்ந்து இன்றைக்கி இந்த கிழங்கு எல்லாமே நோண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. சில கிழங்குகள் கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் தோண்டி எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் முத்திடுச்சு, சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டு போன மாதிரியும் ஆயிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி எல்லா செடியுமே நோண்டி அப்பா அம்மாவும் அதில் இருக்கிற கிழங்கு எல்லாத்தையுமே தோண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மா இந்த மாதிரி கிழங்குகளை கத்தியால் வெட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சில கிழங்குகள்லாம் மண்ணுக்கு அடியிலே மாட்டிக்கிச்சிங்க. அதை அப்பா பார்த்திங்கன்னா மண்வெட்டியால் வெட்டி அது மண்ணுக்கு அடியில் இருக்கிற கிழங்கெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துகிட்டு இருந்தார். எங்கள் வீட்டு தேவைக்காக தான் இந்த செடிகளை வச்சோம். ஆனால் இதில் இவ்வளோ கிழங்கு வைக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலைங்க. கிட்டத்தட்ட 6 கிலோவுக்கு மேலேயே இதில் நிறைய கிழங்குகள் வந்திருந்தது. எல்லா கிழங்கையும் கலெக்ட் பண்ணி மோட்டார் தண்ணி கொட்டுற இடத்துல அப்பா எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதிரி போட்டுட்டாரு. மோட்டார் விட்டதும் அம்மா எல்லா கிழங்கையுமே நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.